Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். 30 நாள்ல திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காதல் ஜோடிங்க. காதல் ஜோடின்னு சொல்ல முடியாது, நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் தான். இரு வீட்டார் சம்மதத்தோட இருவரும் தன்னோட நண்பர்களுக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு நாள் கிளம்பி போறாங்க. இப்படி காலையில போயிட்டு அந்த கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர்கள் கைப்பட பத்திரிகைகளை கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு மாலை நேரம் அதே கோவில்ல வர்றாங்க. கோவில்ல காலையிலே தரிசனம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மாலை நேரம் எதுக்காக வர்றாங்கன்னா, அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி உள்ள கோவிலுங்க. அந்த கோவிலுக்கு முன்னால ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நேர ஒரு ஆற்று படுகை ஒண்ணு இருக்குங்க. அங்க நிறைய மணல் பரப்பான ஏரியா நிறைய இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமா மரங்கள் நிறைய இருக்கிறதால பல பேர் குடும்பத்தோட வந்து அங்கு பொழுத கழிக்கிறதும், நிறைய காதலர்கள் அங்கு தனிமையில இருக்கிறது வழக்கம். அன்றைய மாலை பொழுத கழிக்கிறதுக்காக இவங்க 2 பேருமே அந்த ஆற்றங்கரையோரத்துல ஒரு மர நிழல்ல அமைதியா உட்கார்ந்து இருவரும் வருங்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அமைதியான சூழல். ஆற்றுப்படுகையில தண்ணி போய்கிட்டு இருக்கு. இருள் சூழ தொடங்குற நேரம். பக்கத்துல கிடையாதுங்க, கொஞ்சம் தூரத்துல மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரா வெளியில போறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போகும் பொழுது இவர்கள் இருவரும் இளம் வயதுடையவர்கள். இருவருக்கும் கொஞ்சம் மனசு சஞ்சலப்பட்டு இருவரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க. அப்படி ஒரு பந்தத்துல அவர்கள் இணைய முற்படுறாங்க. அந்த நேரம் எங்கிருந்தோ வந்த சூறாவளி காத்து மாதிரி அப்படியே சுழண்டுகிட்டு அடிச்சு அந்த மரத்தை நோக்கி வருதுங்க. அப்ப அந்த பொண்ணு தன்னுடைய வருங்கால கணவனோட முகத்துல தன்னுடைய முன்னாள் காதலனோட முகத்தை அப்படியே தத்ரூபமா பாக்குறா. இத பார்த்த அந்த பொண்ணு கத்தி கதறி அலறி அடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, அங்கு ஓடுறாங்க. வாங்க நண்பர்களே, அந்த முழு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2013வது காலகட்டத்தில் நடந்ததுங்க. இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, காளையார் கோவிலிருந்து நேரடியா தொண்டி போற வழியில் உள்ள ஒரு சிறிய கிராமங்க. அங்க ஆரம்பிச்சு இந்த சம்பவம் முழுக்க ராமேஸ்வரத்துல நடந்து இந்த கிராமத்திலே மறுபடியும் முடிஞ்சதுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யார் சொன்னதுன்னு பார்த்தா, இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தோழியான பிரதிபா அப்படிங்கிற அந்த பொண்ணு தாங்க நமக்கு இந்த தகவலை முழுசா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரத்துல நடந்ததா நாம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த சம்பவம் முழுக்க ஏரியாவே வேறங்க. பேரையும் நான் மாத்தி சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடும் அப்படின்ட்டு ஏரியாவையும் அவங்க பேரையும் இந்த சம்பவத்துல தொடர்புடைய அனைவரோட பேரையுமே மாத்தி சொல்லியிருக்கேன். நம்ம சம்பவத்துல தொடர்புடைய நபரோட பெயரு சிவசக்திங்க. அவருடைய அத்தை மகளான மகாலட்சுமி. இவங்க 2 பேரை சுத்தி நடக்கிறதாங்க முழு சம்பவமே. தேவகோட்டையிலிருந்து தொண்டி போற அந்த வழியில இருக்க ஒரு சிறிய குக்கிராமங்க. கிட்டத்தட்ட அந்த மெயின் ரோட்ல இருந்து இறங்கி 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நடந்து போனோம்னா அந்த கிராமம் இருக்குங்க. கிராமத்துக்கு பஸ் வசதி எல்லாம் கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் எல்லாரும் பைக் வசதியோட இருந்திருக்காங்க. கிராமத்துல ஒரு 30 குடும்பங்கள் வசிக்குது. 30 குடும்பங்களுமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. பக்கத்துல ஒரு குளம், குளக்கரையில ஒரு பெரிய கோவில், கோவிலை சுத்தி 30 குடும்பங்களும் வசிக்கிறாங்க. இவங்க அனைவருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆமா மச்சான், பங்காளி உறவை சேர்ந்தவங்க. சுத்தி விவசாயம் தான் நடக்குது. அதுல இந்த மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி பார்ப்போம். முதல்ல மகாலட்சுமிக்கு அப்பா, அம்மா மற்றும் 3 சகோதரருங்க. அந்த கிராமத்துல மிகவும் செல்வ செழிப்போட செல்வந்தரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. இப்ப மகாலட்சுமி தாங்க கடைசி பொண்ணு. அவளையும் நல்லபடியா படிக்க வச்சு மெடிக்கல்ல படிக்க வச்சு அவ ஒரு நர்ஸா வேலை பார்க்கறாங்க. ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் அவங்க நர்ஸா வேலை பார்க்கறாங்க. டியூட்டி 2 நேரம் மாறி வரும். இரவு நேரம் வரும், பகல் நேரம் மாத்தி வருங்க. அப்படி அந்த ஏரியாவில் இவங்க வேலை பார்க்கறாங்க. சிவசக்திங்க அதே கிராமத்தை சேர்ந்தவர். இந்த மகாலட்சுமிக்கு தூரத்து உறவை சேர்ந்தவருங்க. அதாவது மாமன் முறை வேணும் மகாலட்சுமிக்கு. இவர்கள் 2 பேருமே ஒரே வயதை உடையவங்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சிருக்காங்க. சொந்த கிராமத்துல ஸ்கூல் இருக்குங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. அந்த ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்காங்க. மேல் படிப்புக்காக அந்த பெண் வேற ஒரு ஏரியாவில் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பையும் அந்த பெண் முடிச்சு இப்ப அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இவர் 8ஆம் வகுப்போட கொத்தனார் வேலைக்கு போயிட்டு எலக்ட்ரீஷியன் தொழில நல்லபடியா கத்துக்கிட்டு இவர் தனியா எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல பையங்க. ஊர்ல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா முத ஆளா வந்து நிக்கக்கூடிய அந்த பையன். நல்ல திடகாத்திரமான பையன், அழகான முகத்தை உடையவன், நல்ல கருப்பு. ஊர்ல எந்த ஒரு பிரச்சனைனா முன்ன வந்து நிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பையன். ஆனா அவனுக்கு ஒரு சிறிய கெட்ட பழக்கம் மட்டும் இருக்குது. அவனுக்கு இருந்த கெட்ட பழக்கம் புகை பிடிக்கிறது மட்டும்தாங்க. அவன் நிறைய புகை பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. மது குடிக்கிறது கிடையாது. மற்றபடி எந்த ஒரு
கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது. ஆனால் சிறு வயது முதலே இந்த மகாலட்சுமியும் இந்த சிவசக்தியும் ஒன்னா பழகி இருக்காங்க. அது நாளடைவில் காதலா மாறி இருக்கு. இருவரும் உறவுக்காரர்கள் தானே, அதனால அவங்க காதல் தொடர்ந்து இருக்குங்க. 8ஆம் வகுப்புக்கு அப்புறம் அந்த பெண் வெளியூருக்கு படிக்க போனாலும் விடுமுறை நாட்கள்ல உள்ளூருக்கு வர்றது வழக்கம்ங்க. இருந்தாலும் அவர்கள் சகசமா பழகி இருக்காங்க. அவர்கள் உறவுக்காரங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்க ஒன்னா பழகிறதும் அதே நேரத்துல நக்கல் நையாண்டியா பேசுறதும் அங்க இருக்கிறவங்க யாரும் பெருசா கண்டுக்கிறது கிடையாதுங்க. இந்த சிவசக்தியோட குடும்பத்தை பத்தி பார்ப்போங்க. அவருக்கு அப்பா கிடையாதுங்க, அம்மாவும் தங்கை மட்டும்தாங்க. இப்ப இந்த சிவசக்தியோட வருமானத்துல தாங்க அவங்க குடும்பம் ஓடுது. சிவசக்தியும் இந்த எலக்ட்ரிஷியன் தொழில் நல்லா கத்துக்கிட்டு அந்த வருமானத்துல தன்னோட தாயையும் தங்கையும் சிறப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே நேரத்துல இந்த மகாலட்சுமியும் சிவசக்தியோட அந்த நெருக்கமான காதல் மேலும் மேலும் இன்னும் நெருக்கமாகுது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகாலட்சுமி ராமேஸ்வரம் பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்கல்ல, அதே ஏரியாவில் இவர் கான்ட்ராக்டா எலக்ட்ரிஷியன் வேலை எடுத்து அங்க இவர் தன்னந்தனியா ஒரு ஆளா போய் வேலை பார்க்கறாங்க. அங்கே பக்கத்துல ரூம் எடுத்து தங்கி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகாலட்சுமி அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்கே இருந்து வேலை பார்க்கறாங்க. ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இவர்கள் காதலை வளர்க்கறது வழக்கமா இருந்திருக்குங்க. நம்ம மகாலட்சுமியும் எந்த பாகுபாடும் இல்லாம தாங்க அவன்கிட்ட பழகிட்டு இருந்திருக்காங்க. சிவசக்திக்கும் மகாலட்சுமினா கொள்ள பிரியம், அவ்வளவு உயிரா அவர் கூட பழகிட்டு இருந்திருக்காங்க. இவர்களோட காதல் விவகாரம் நாளடைவில் அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. அதாவது மகாலட்சுமியோட வீட்டுக்கு தெரிய வருதுங்க. அவங்க ஊர்ல திருவிழா நடக்குது. அப்படி அவங்க ஊர்ல திருவிழா நடக்கும்போது அவர்கள் இருவரும் பேசிக்கிறத பார்த்து அவர்களுக்கு சந்தேகம் வந்து அவர்கள் மகாலட்சுமி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகாலட்சுமியும் அவங்க குடும்பத்துக்கிட்ட முழு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த பையனை நான் விரும்புறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க வீட்டுல கேட்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல சட்டன இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம மறைமுகமா மகாலட்சுமியை மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க. இந்த சம்பவத்தை சொன்ன இந்த பிரதிபா எவ்வளவோ முயற்சி பண்ணி மகாலட்சுமி எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு கேட்கவே கிடையாதுங்க. மகாலட்சுமிக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பிரதிபா கிட்ட வந்து சொல்றது வழக்கம். இந்த பிரதிபாவும் மகாலட்சுமி பக்கத்து வீடுங்க. அதனால இந்த மகாலட்சுமிக்கு நடந்தது பூராமே இந்த பிரதிபாவுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாள் இந்த பொண்ணு வேலைக்கு போகாம அதே ஊர்லயே இருந்திருக்காங்க. இவர்கள் எப்படி பேசினாங்களோ தெரியாதுங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த 3 அண்ணன் தம்பி மற்றும் அவங்க அப்பா அம்மா அனைவரும் அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணை ஒரு வழியா வேறு ஒருவருக்கு திருமணம் செய்ததற்கு பேசி முடிச்சிடறாங்க. அந்த பையனும் ரொம்ப அழகு, நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்களுக்கு பேசி முடிச்சிடறாங்க. இந்த 15 நாட்கள்ல வேறொரு பையனுக்கு பேசி முடிச்சிடறாங்க. இந்த பெண்ணும் இப்ப சிவசக்தியை மறந்து அந்த பையன் மேல உள்ள மோகத்தோட இருக்க ஆரம்பிக்கிறா. இந்த விஷயம் எதுவுமே சிவசக்திக்கு தெரியவில்லை. தொடர்ந்து தன்னுடைய காதலி 15 நாளா வெளியில வரல, தன்னை சந்திக்க வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கும் பொழுது இந்த பிரதிபா மூலமா ஒரு சில தகவல் மட்டும் போகுது. அவங்க வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. அவங்க ஏதோ அந்த பொண்ணை மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால நீ எதுவும் இப்ப கண்டுக்காத அப்படின்னு சொன்னதுனால இவனும் மறுபடியும் வேலைக்கு போறான். ராமேஸ்வரம் பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தன்னுடைய பில்டிங் வேலை பார்க்கறான்ல அந்த இடத்துக்கு போறான். இப்ப 2 நாள் கழிச்சு மகாலட்சுமியும் அங்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வர்றா. இந்த தகவல் பூராமே பிரதிபா மூலமா சிவசக்திக்கு போய் சேருது. சிவசக்தியும் வேகமா தன்னுடைய காதலிய 10-15 நாளாச்சு பார்த்து அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி நேரடியா போறான். இவனும் போன் பண்ணி பார்க்கறான். அந்த பெண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க. இவன் நேரடியா போறான். நேரடியா போயிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வச்சு சந்திச்சு பேசுறான். தன்னுடைய காதலிய 10-15 நாள் கழிச்சு பார்க்கற அந்த சந்தோஷத்துல மகாலட்சுமிக்கு முன்னால போய் நின்னு, என்னாச்சு மகா, வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சாம்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு இவன் ஆர்வமா பயத்தோட கேட்கறான். ஆனா மகாலட்சுமியோ இவன்கிட்ட முகம் கொடுத்து பேசல. நம்மளுடைய காதல் விவகாரம் என்னுடைய வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, என் வீட்டுல என்ன கண்டபடி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அதனால நமக்குள்ள இருக்க காதலை விட்டலாம் அப்படின்னு அந்த பெண்ணும் மறுபடியும் எவ்வளதோ தன்னுடைய சிவசக்தி கிட்ட சொல்றா. ஆனா சிவசக்தி பேரிடி தலையில விழுந்தது மாதிரி, என்ன சொல்ற, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம், இப்போ உங்க குடும்பத்துல உள்ளவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், நீ ஓகே சொல்லு, உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு இந்த சிவசக்தியும் எவ்வளதோ சொல்லி பார்க்கறான். ஆனா மகாலட்சுமி மனசுதான் மாறிடுச்சு. அவளுக்கு தான் ஏற்கனவே ஒரு வரனை பேசி முடிச்சுட்டாங்க. அந்த வரன் மிகவும் அழகானவன் கூட, நல்ல பணக்காரன் கூட, தன்னுடைய வீட்டார்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. அவங்க சொன்னதால அந்த வரன் கூட திருமணம் பண்றதுக்கு இவ தான் முடிவே பண்ணிட்டாலே. இது தெரியாம சிவசக்தியும் கத்தி கூப்பாடு போடுறான். அவளை எவ்வளவோ மாத்த முயற்சி பண்றான், முடியல. இந்த சம்பவத்தை சொன்ன பிரதிபாவுக்கு மறுபடியும் போன் பண்ணி நம்ம சிவசக்தி கேட்கறான், அங்கே என்னதாப்பா நடந்துச்சு, கொஞ்சம் விழாவரியா சொல்லுவே அப்படின்னு சொன்னே. அந்த பிரதிபாவும் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு வேற ஒரு திருமணம் ஏற்பாடு பண்றாங்க, உனக்கு கண்டிப்பா திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நீ மனசை மாத்திக்க அப்படின்னு பிரதிபாவும் சொல்றாங்க. இதுல முழுக்க மனசு உடைஞ்சிடறான் சிவசக்தி. உடனடியா மறுபடியும் தன்னுடைய காதலிக்கு தொடர்ந்து கால் பண்றான். மகாலட்சுமியும் காலை எடுக்கவே இல்லை. பிரதிபா மூலமா மகாலட்சுமிக்கு தகவல் சொல்லி கடைசியா ஒரு தடவை மட்டும் நான் பேசணும், அவளை போனை எடுக்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே மகாவே நமது சிவசக்திக்கு கால் பண்றாங்க. உடனே சிவசக்தியும் போனை அட்டன் பண்ணி பேசும்பொழுதே மகாலட்சுமி கண்ட மேனிக்கு திட்டுறாங்க, என்னோட சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு எனக்கு சரியா வரதுன்னு அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. இருந்தாலும் சிவசக்தி கடைசியா நான் உன்னை ஒரு தடவை பார்க்கணும் வா அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே மறுபடியும் போய் மீட் பண்றாங்க.
மறுபடியும் சிவசக்தி மகாலட்சுமியை பார்த்து எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். மகாலட்சுமி மனம் இறங்குறது மாதிரியே தெரியலங்க. மகாலட்சுமி இது ஒத்துக்கவே கிடையாது. இதுல சிவசக்தி முழுசா உடஞ்சிரான். கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கேட்கும் பொழுது மகாலட்சுமி மறுபடியும் பிடிச்சி திட்டிடுறாங்க. இந்த கவலையோட கடைசியா தன்னுடைய காதலியை பார்த்துட்டு அங்கிருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி போற போக்குல அப்படியே போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருங்க. ராமேஸ்வரத்துக்கும் இந்த தேவகோட்டைக்கும் இடைப்பட்ட வழியில அவன் நேரடியா கண்ணீர் மெல்க வண்டியை ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. அது ஒரு மாலை பொழுதாகுது. தன்னுடைய கிராமத்தை நோக்கி போற மாதிரி அப்படியே வர்றான். வந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒரு கோயிலுக்கு போறான். அது ஒரு காளி கோயில். அங்கு போய் சாமியை கும்பிட்றான். சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிறான். வண்டி எடுத்து வர்ற வழியில ஒரு ஆற்றுப்படுகையில யாருமே கிடையாது. அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி உள்ள ஆற்றுப்படுகை. அங்கு ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில போறான். போயிட்டு அங்கு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். இவன் ஏற்கனவே முன் ஏற்பாடோட தாங்க இருந்திருக்கிறான். வண்டியில கயிறு, கத்தி எல்லாமே எடுத்து வச்சிருக்கான். தன்னுடைய காதலிக்கிட்ட கடைசியா ஒரு தடவை கேட்போம். அவ ஒத்துக்கலைனா இந்த வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கோவில்ல காளி கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு மனக்குமுறல அவள்கிட்ட கொட்டிட்டு நேர அந்த கோயிலுக்கு பக்கத்துல கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தொலைவில் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவன் தன்னோட உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்பா போனு, பர்ஸு எதையுமே அங்கே தூக்கி வீசிட்டு தாங்க வந்திருக்கான். தான் யாருங்கிறதே இந்த ஊர்லயோ யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அவன் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்கான். அது எப்படிங்க தெரியாம போகும்? ஆனா அந்த ஊருக்கும் இவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவன் எந்த ஊர்ல தூக்கிட்டு தற்கொலை பண்ணானோ அந்த ஊருக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அங்க இருக்கவங்களுக்கு இவன் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல காவல்துறைக்கு தகவல் போது அவங்க வர்றாங்க. வந்து பாக்குறாங்க. உடல்ல கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. எந்த மருத்துவமனைக்கு தெரியுமா? இந்த பொண்ணு வேலை பார்க்குறா பாருங்க, அதே மருத்துவமனைக்கு இவனுடைய உடலை அங்கே அனுப்புறாங்க. அப்படித்தாங்க இவன் யாருங்கிற விவரம் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மருத்துவமனைக்கு போகும்பொழுது இந்த பெண் இரவு நேர டூட்டியில இருக்கா. அப்படி இவனுடைய உடம்பு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது கூட இருக்கிற நர்ஸ் எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு மகா கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. மகாவும் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு வேகமா பதறி அடிச்சுட்டு வந்து பார்க்க தன்னுடைய முன்னாள் காதல் தாங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணி அந்த கயிறு அறுபட்ட நிலையிலே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக வந்திருக்குது. உடனடியாக இவளும் அழுகையை அடக்கி கொண்டு உடனே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போயிடுறா. தன்னுடைய ரூமுக்கு விடுப்பு சொல்லிட்டு போயிடுறா. போனவ அந்த தகவலை ஊருக்கு முதல்ல சொல்றாங்க. அவள் மூலமா தான் இவளுடைய தாய்க்கும் சொந்த கிராமத்துக்கும் தகவலே வந்திருக்கு. இப்ப கிராமத்துல என்னன்னா சிவசக்தியோட காதல் விவகாரம் அந்த கிராமத்திலே நமக்கு தகவல் சொன்ன அந்த பிரதிபா மற்றும் மகாலட்சுமியோட குடும்பத்துக்கு மட்டும்தாங்க தெரியும். சிவசக்தியோட குடும்பத்துக்கு இவங்களோட காதல் விவகாரம் சுத்தமா தெரியாதுங்க. அவங்க அம்மாவும் கத்தி கதறி கூப்பாடு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் வர்றாங்க. அந்த கிராமமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுதுங்க. மகாலட்சுமி குடும்பம் உள்பட அனைவரும் வந்துடுறாங்க. இவர்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. மகாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மகாவும் அவங்க காதலுக்கு எதிர்ப்பா அவனை ஒன்றும் எதுவும் பேச கிடையாதுங்க. அவன் தன்னுடைய காதலி தனக்கு கிடைக்காத துக்கத்துல தாங்க தன்னுடைய உயிரை விட்டுருக்கான். இதுல அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் தன்னுடைய சொந்தக்கார பையன், தன் ஊரை சேர்ந்த பையன் அப்படின்னு அவங்களே வந்து முன்னின்று அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஊர்ல நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த நல்லடக்கம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 20 நாள் கடந்திருக்குங்க. சிவசக்திக்கு காரியம்லாம் முடிஞ்சு கருமாதியெல்லாம் முடிஞ்சிருது. இந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. தன்னுடைய வருங்கால கணவன் கூட போன்ல நல்லா அரட்டை அடிச்சு ஜாலியா சந்தோஷமா இருக்கிறா நம்ம மகா. வேலைக்கு போகலங்க, வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தன்னுடைய வருங்கால கணவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதாவது இவர்களோட நண்பர்களோட சர்க்கிள்ல இவங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக, அதாவது வருங்கால கணவன் தன்னுடைய வீட்டுல வந்துட்டு இரு வீட்டார் சம்மதத்தோட இருவருமே பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக பைக்ல கிளம்பி போறாங்க. இவங்களும் காலையில சுத்து வட்டாரத்துல இருக்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கும் 2 பேருமா சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு மாலை நேர பொழுத கழிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு காளி கோயிலுக்கு போறாங்க. அப்படி காளி கோயில போய் தரிசனம் முடிச்சுட்டு மாலை நேரத்துல அந்த ஆற்றுப்படுகை ஓரத்துல, கிட்டத்தட்ட கோவிலுக்கும் அந்த ஆற்றுப்படுகைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த ஆற்றுப்படுகையில அங்கங்க ஒரு குடும்பங்கள் வந்து அந்த பொழுத கழிக்கிறது வழக்கம். அந்த இடத்துல இவர்களும் ஒரு வேப்ப மரத்துக்கு பக்கத்துல அமர்ந்து இவங்க 2 பேரும் வருங்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேருமே சந்தோஷமா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5:30 6 மணியை தொடுதுங்க. இருள் கவ்வக்கூடிய அந்த நேரம்ங்க. அந்த ஆற்றுப்படுகையில மெதுவா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு மரமும் அசையாம அப்படியே ஸ்தம்பித்து போய் அந்த இடத்துல நிக்குதுங்க. இருள் சூழ்ற அந்த நேரம். இருவரும் தனிமையில இருக்காங்க. தூரத்துல இருந்த ஒவ்வொரு குடும்பங்களும் இருட்டாயிருச்சு அப்படின்னு விலகி போகுது. இவங்க 2 பேரும் தனிமையில இருக்காங்க. இருவரும் இளம் ஜோடி, திருமணம் ஆக போறவங்க. அவங்க 2 பேரும் தனிமையில இருக்கும் பொழுது அவர்கள் 2 பேருக்கும் இனம் புரியாத ஒரு நெருக்கத்துல 2 பேரும் ஒன்னு சேர்றாங்க. அந்த மாதிரி ஒன்னு சேர போகும் பொழுது அவங்க 2 பேருக்கும் தப்பா தெரியலங்க. ஒரு 30 நாள்ல திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தனிமையில இருக்கதாலையும் அந்த இடத்துல ஒன்னு சேர்ற மாதிரி சேரும் பொழுதும் எங்கிருந்தோ வந்த ஒரு சூறாவளி காத்து மாதிரி சுத்தி சுழண்டு அடிக்குதுங்க. அதுல இவர்
இவர்கள் 2 பேரும் கொஞ்சம் திடுக்கிட்டாலும் இருவரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு செய்கையில போகும் பொழுது அப்பத்தாங்க நம்ம மகா ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. தன்னுடைய வருங்கால கணவனோட முகத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் ஆக்ரோஷமா மாறி போயிருக்குது. அவனுடைய முகத்துல வேறு ஒருவருடைய முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி பார்த்தவ திகச்சு போய் அப்படியே கத்தி அலறி அவனை தள்ளி விட்டுட்டு வேகமா அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி வர்றாங்க. கோவிலை நோக்கி ஓடி வர்றா. பின்னாலேயே தன்னுடைய வருங்கால கணவனும் இவளோட பேரை சொல்லி மகா நில்லு நில்லுன்னு கத்திக்கிட்டே வர்றான். ஆனா மகா பயந்துகிட்டு வேகமா அந்த கோயிலை நோக்கி ஓடிடுறா. கோயிலுக்குள்ள போயிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு இவ போன உடனேயே கோயில உள்ளவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க, என்னாச்சுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சமாளிச்சு ஒரு இடத்துல அமர்ந்துறாங்க. இப்ப பின்னாடி மகாவை தேடி வந்த அவனுடைய வருங்கால கணவனும் நேர கோவிலுக்கு உள்ளே வந்துறாங்க. அவன் கோயிலுக்குள்ள வரும்போது அவன் நார்மலா இருக்கான். என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மகா அவனை மறுபடியும் உத்து பார்க்கறா. அவன் நார்மலா இருக்கான். இவளுக்கு தன்னுடைய முன்னாள் காதலனோட முகம் அப்படியே தத்ரூபமா கண்ணு முன்னாடி இவன் முகத்து மூலமா வந்துச்சு. அதை நினைச்சு பார்த்து பயந்து போய் நிக்கிறா. இப்ப மகாவை கட்டிக்க போறவன் மகாவை அப்படியே குலுக்கி விட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவளை சகச நிலைக்கு கொண்டு வரும்போது இவனும் மகாவை கூப்பிடுறான். சரிப்பா நம்ம வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது மகாவும் நான் அங்க வரல, நீ வண்டி எடுத்துட்டு வா, நம்ம இப்படியே வண்டியில போகலாம் அப்படின்னு சொல்லி மகா அவனை அனுப்பி வைக்கிறான். அவன் வண்டி எடுக்க போயிட்டான். மகாவும் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க அந்த பூக்கடை கிட்ட நின்னுகிட்டு இருக்கும்போது அந்த பெண் பூக்கடையில இருக்கிற அந்த பெண் மகாவை விசாரிக்கிறாங்க. அம்மா யாருமா நீ, அந்த பையன் யாரு, இரவு நேரமாக போது ஆத்து படுக்கையில இருந்து இந்த நேரத்துல எப்படிமா முடியா, அந்த எதுக்குமா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது மகாவும் முழுசையும் சொல்லாம இல்ல நாங்க 2 பேரும் அந்த ஆத்து படுக்கையில தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு எனக்கு கொஞ்சம் அசௌகரியமா தோணுச்சு, அதனாலதான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூக்கடையில இருக்க அந்த பொண்ணும் எந்த இடமா, அந்த வேப்ப மரத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே பூக்காரக்காவும் 1.5 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் ஒரு பையன் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அந்த இடத்துக்கு சாயந்தர நேரத்துல போறதில்லமா, வெளியூர்ல இருந்து வர்றவங்க தெரியாம அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்துட்டு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததா பயந்துக்கிட்டு கோயிலுக்கு அலறி அடிச்சுட்டு வருவாங்க. வந்து கோயில சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சரியா போயிருக்காங்கம்மா, நீங்களும் ஒரு இளஞ்சோடி இந்த மாதிரி கருக்கல் நேரத்துல போகலாமா அப்படின்னு அந்த பெண்ணு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும்போதாங்க மகாவுக்கு ஒரு உண்மை தெரியுது. தன்னுடைய முன்னாள் காதலன் அங்கதான் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு அப்பதான் புலப்படுது. தன்னுடைய வருங்கால கணவனும் கோயிலை நோக்கி வண்டி எடுத்துட்டு வந்துறான். இருவரும் வண்டியில ஏறிட்டு அந்த வழியா போகாம வேறு வழியா வண்டியை போக சொல்றான். இவனும் இவ பேச்சை கேட்டு வேறு வழியா வண்டியை திருப்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு இருவரும் வந்திருப்பாங்க. இருவரும் எதுவுமே பேசிக்கலங்க. அந்த 5 கிலோமீட்டர் போனதற்கு அப்புறம் அந்த பையன் மகாவை பார்த்து கேட்கிறான், என்னாச்சு மகா, நான் எதுவும் உன்கிட்ட தப்பா நடத்துக்க முயற்சி பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா மகாலட்சுமி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மகாலட்சுமியோட மனசுக்குள்ள முழுக்கவே தன்னுடைய முன்னாள் காதலன் முழுசா ஆக்கிரமிச்சாங்க. அவனோட நினைப்பு தாங்க அவன் மனசுக்குள்ள முழுசா இருக்குது. இந்த ஊர்ல தான் கண்டிப்பா அவன் இறந்திருக்க கூடும் அப்படிங்கறத அப்படியே நினைச்சுக்கிட்டு அது ஒரு தார் சாலைங்க, 2 பக்கட்டும் மரங்கள் நிறைந்த பகுதி. இவங்க 2 பேர் மட்டும்தான் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. வேகமா போய்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வருங்கால கணவன் மகாவை திரும்பி பார்த்துக்கிட்டு இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதனால எதுவும் பயந்துட்டியா அப்படின்னு நான் நினைச்சப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வண்டியை பார்த்து ஓட்டு அப்படின்னு இந்த மகா சொல்லும் பொழுதே வண்டிக்கு முன்னால ஏதோ ஒரு கருப்பான உருவம் அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அதை பார்த்த இந்த பையன் வண்டி தடுமாறி கீழே விழுகுதுங்க. 2 பேரும் நடு ரோட்ல விழுகுறாங்க. வண்டி எதிரே இருக்க ஒரு கல்லுல போய் சடார்னு அடிக்குது. அடிச்சதுல அந்த பையனுக்கு கை கால்லாம் அடிங்க, கால் ஃப்ராக்சர் ஆயிருது. உடனடியா அந்த வழியா போனவங்க இருவரையும் மீட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. மகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மகா மறுபடியும் தெளிவா வந்துடுறான். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அதே ஹாஸ்பிட்டல்ல தாங்க இந்த மகாவோட வருங்கால கணவன் அங்க இருக்கிறான். இப்ப மகாவோட வருங்கால கணவனுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு மகாவுகிட்ட எதுவுமே சொல்லலைங்க. ஆனா மகாவோட வருங்கால கணவன் இந்த மகாவோட திருமணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட அந்த 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா பாருங்க, அந்த காலகட்டத்திலே தகவலை முழுக்க சொல்லிடுறான். இந்த தகவலும் இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துருதுங்க. மகாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல, அவங்க வீட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததால அபசகுணமா நினைச்சாங்களா இல்ல நம்ம சிவசக்தியோட ஆன்மா அவன்கிட்ட போய் எதுவும் விளையாண்டுச்சான்னு தெரியல. இவங்க இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறலங்க. அந்த திருமண பந்தத்தை அத்தோட முடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த நாளைக்கு அப்புறம் தாங்க மகாவுக்கு பெரிய அமானுஷ்ய புயலை வீச ஆரம்பிச்சிச்சு. மகா தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டா. ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போறதை நிறுத்திட்டாங்க. மகா வீட்டுல இருக்கும் பொழுது இந்த மகாவோட மனசு முழுக்க சிவசக்தி முழுசா நிறைஞ்சிருக்கான். நிறையலங்க, முழுசா ஆக்கிரமிச்சிட்டான். அதாவது சிவசக்தி எங்கு போய் இறந்தானோ அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் இவர்களை அறியாமலே தனியா போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் போய் சேர்ந்து சிவசக்தியோட ஆன்மாவை இவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்தது மாதிரி வந்துட்டாங்க. இப்ப வருங்கால கணவனும் திருமண பந்தம் முறிஞ்சு அவங்களும் வெளியில போயிட்டாங்க. இப்ப சிவசக்தியோட ஆன்மா நம்ம மகாவோட உடம்புல முழுசா ஆக்கிரமிச்சிருக்குங்க. இது மகாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. மகா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் தன்னை அறியாம அழுதுகிட்டே இருந்திருக்கிறா, ஆக்ரோஷமா நடந்திருக்கா. வீட்டுல இருக்க அனைவர்கிட்டையுமே எதிர்த்து பேசுறது. தன்னுடைய அண்ணன்மார்கள் 3 பேர் இருக்காங்க. 3 பேரை கண்டா பயந்து பாசத்துக்கு அடங்குற இந்த பெண்ணு 3 பேரையும் எதிர்த்து அடிக்க போறது மாதிரி இப்படி பல வேலைகள் நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த
1 மாத காலங்களும் அவங்க வீட்டுல பெரிய அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கா மகா. இந்த விஷயம் வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு நாள் இரவு வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த நேரம்ங்க மகா மட்டும் இரவு நேரம் கதவை திறந்து தெரு வழியா நடந்து போறா. தன்னுடைய ஓலை வீட்டுக்கு முன்னால போய் உட்கார்றாங்க. அதாவது சிவசக்தியோட ஓலை வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு முன்னால போய் உட்காந்துக்கிட்டு கதவை தட்டி அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கறா. பார்த்துட்டு கத்தி கதறி அழுகிறா. அவங்கள கட்டி பிடிச்சி அழுகிறா. இப்ப சிவசக்தியோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒண்ணுமே புரியல. எதற்காக நீங்க இப்படி அழுகுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்கும்போது இந்த மகாவோட வாயில அம்மா நான் சிவசக்திமா அப்படின்னு சொல்லி கத்தி கதறி கட்டி பிடிச்சி அழுகிறா. இந்த சிவசக்தியோட தாயும் கதறி அழுகிறா. இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? தன்னுடைய மகன் இப்படி பணக்கார வீட்டு பொண்ணோட உடம்புல போய் எதுக்காக இருக்கிறான்? இது தப்பா போகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலே மகா கிட்ட ஒரு சத்திய வாக்கு கேட்கிறா. இந்த பெண்ணோட உடம்புல இருந்து நீ போயிருப்பா, இந்த பெண்ணோட உடம்புக்கு நீ ஏப்பா போன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மகா மறுபடியும் ஆக்ரோஷமா மாறுறா. இவளாலதாம்மா நான் செத்தேன், இவளுக்காகத்தான் என் உயிர் போச்சு. சிவசக்தியோட அம்மாவும் மறுபடியும் கதறிக்கிட்டு தன்னுடைய மகன்கிட்ட கேட்கிறா, ஏன்டா எப்படிடா இறந்த, இவளால நீ எப்படிடா இறந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளாலதாம்மா நான் ஏமாத்தப்பட்டேன், இவளாலதாம்மா நான் இறந்தேன், இவளை நான் ஒன்று இல்லை நான் பண்ண போறேன் அப்படின்னு அந்த பொண்ணோட வாயாலே அவன் சொல்றான். ஒரு பையனை பெற்ற தாயாக இருந்தாலும் மனசு இறங்கி நீ போனது போயிட்ட, அந்த பொண்ணோட வாழ்க்கை மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது, அவளை விட்டு நீ வெளியில வாப்பா, எங்களுக்கு துணையா இருப்பா அப்படின்னு கதறி கேட்கும் பொழுதே அதாவது சிவசக்தி சிரிச்சுக்கிட்டு சொல்றான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாதான் அவனை அடிச்சு விரட்டிட்டேன், அவன் ஓடிட்டான், இதற்கப்புறம் இவளுக்கு திருமணம் நடக்க போறது கிடையாது, நான் இவளை என் கூடவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதற்கு மேல நம்ம தாமதிக்க கூடாதுன்னு அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பி அந்த நேரத்திலே அவங்க வீட்டை சேர்ந்தவங்க நேர வந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இந்த மகாலட்சுமியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதுதான் இந்த மகாலட்சுமியோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் புரியுதுங்க. அதாவது மகாலட்சுமியோட உடம்புல சிவசக்தி வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படியே புரியுது. மகாலட்சுமி காதலுக்காகவே இறந்து போனவன் சிவசக்தி இப்ப மகாலட்சுமியோட உடம்புல வந்து சிவசக்தி இருக்கான். சிவசக்தினாலதான் இந்த திருமண பந்தம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது தெரியறதுக்கே சிவசக்தி மகாலட்சுமியோட உடம்புல வந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்கள் பணபலத்துல ரொம்ப பெரியவங்க, ஆனாலும் இவங்க எங்கெங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க, எந்த ஒரு வேலையும் நடக்கல. இப்ப ஒரு கோவிலுக்கோ மந்திரவாதிக்கிட்டே அவங்கள கூட்டிட்டு போனா அந்த நேரத்துல மட்டும் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து சிவசக்தி வெளியில போயிடறான், திரும்ப வந்துடறான். இப்படியுமா போகுது. இப்படி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நாள் போகுதுங்க. கிட்டத்தட்ட அந்த சிவசக்தி மகாலட்சுமியோட உடம்புக்குள்ள வந்து 30 நாளைக்கு மேல தாண்டுது. தூரத்து உறவினர் மூலமா திருச்சிக்கு பக்கத்துல பிரபல மந்திரவாதி ஒருவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு முன்னால கொண்டு போய் இந்த பெண்ணை நிறுத்தும் பொழுது அந்த பெண்ணை பார்த்தவர் மேலும் கீழும் பார்த்தவர் மறுபடியும் ஒரு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யறாரு. செஞ்சுட்டு இவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு 9 நாளைக்கு என்னால எந்த ஒரு பூஜையும் செய்ய முடியாது. இந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பிரபல ஜோதிடரை போய் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு அதற்கப்புறம் எனக்கிட்ட வாங்க அப்படின்னு இந்த மந்திரவாதி சொல்லி அனுப்பிறாரு. இவங்களும் ஏமாற்றத்தோட நேர கிளம்பி வந்துறாங்க. அந்த மந்திரவாதி புரியுற மாதிரி சொல்லிட்டாருங்க, 9 நாளைக்கு இடையில இந்த பெண்ணுக்கு என்னால பூஜை செஞ்சா அந்த பூஜை பழிக்காது, சரியா வராது. அதனால இந்த 9 நாள் மட்டும் இந்த பெண்ணை சரியா பத்திரமா பாத்துக்குங்க. அதற்கு முன்னால ஒரு ஜோதிடரை போய் பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஜோதிடத்தை கொடுத்துட்டு இப்ப எப்படி இந்த பெண்ணுக்கு நேரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்பி வந்துறாங்க. மறுபடியும் தேவோட்டை பக்கத்துல ஒரு ஜோதிடரை போய் பார்க்கறாங்க. இவங்களுக்கு பழக்கப்பட்ட ஜோதிடர். அவரை போய் பார்க்கும்போது தன்னுடைய பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்தை மறுபடியும் கணிச்சு பார்த்த அந்த ஜோதிடர் ஒரு 8 நாளைக்கு இந்த பெண்ணுக்கு என்னால ஜோதிடம் பார்க்க முடியாது, கரெக்டா 8 நாள் கழிச்சு வாங்க, இவளுக்கு உண்டான பலனை நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு ஜோதிடத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. இவங்களுக்கும் ஒரே குழப்பம். அந்த மந்திரவாதியோ 9 நாள் கழிச்சு வாங்க, அதுக்கு முன்னாடி ஜோதிடரை போய் பார்க்க சொன்னாரு. நம்ம ஜோதிடரை வந்து பார்த்தோம், அவரு இன்னும் 8 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களே, ஏதும் பிரச்சனையா அப்படின்னு இவங்க குடும்பத்தோட பயந்துக்கிட்டு அந்த பொண்ணை அந்த 8 நாளும் அவங்களோட நேரடி கண்காணிப்புல பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 1 மாச கேப்ல அந்த பொண்ணு அப்படியே அவ அழகுல பாதியா குறைஞ்சு, உடம்புலையும் பாதியா குறைஞ்சு, அவ பித்து பிடிச்சது மாதிரி இருக்கிறா. இந்த காலகட்டத்துல தன்னுடைய தோழி பிரதிபாவை அவ திரும்பி கூட பார்க்கறதுல இந்த 1 மாத காலங்கள் பிரதிபா யாருன்னே அவளுக்கு தெரியாத மாதிரியே இருந்திருக்கா. இப்படியே நாட்கள் ஒவ்வொரு நாளா ஓடி இருக்குங்க. 1 நாள் போயிருக்கு, 2 நாள் போயிருக்கு, இந்த 3 நாள் 5 நாள் இப்படி 7 நாட்களுமே அவர்களுக்கு படாத பாடா இருந்திருக்குங்க. அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் தத்தளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய செயல்கள் முழுக்க தன்னுடைய முன்னாள் காதலனான சிவசக்தி மாதிரியே மாறி இருக்கு. அவங்க அப்பாவுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குங்க. இந்த சிவசக்திக்கும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது தானே. அந்த பொண்ணு என்ன பண்றா,
பண்றான்னா அவங்க அப்பாவோட சிகரெட்டை எடுத்துட்டு இரவு நேரங்களில் வெளியில போயிட்டு காம்பவுண்ட் வாசல்ல உட்காந்துக்கிட்டு காலை ஒருக்கணிச்சு மேல உட்காந்துக்கிட்டு சிகரெட்டை ஊதி ஊதி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்க எல்லாம் பார்த்து பதறி போய் கண்டிச்சிருக்காங்க. ஆனா யாரோட வார்த்தைக்கும் அந்த பெண்ணு மதிப்பே கொடுக்கலங்க. இவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தான் தெரியுமே அது தன்னுடைய மகள் கிடையாது, சிவசக்தி அப்படின்னு. இருந்தாலும் மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவளை பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த ஜோதிடர் 8 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் அந்த மந்திரவாதி கிட்ட கொண்டு போயிட்டு தன்னோட பொண்ணை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க புத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் நிறைய வழியில தன்னுடைய பொண்ணை நிறைய பேர்ட்ட கொண்டு போய் பார்த்து பணத்தை அழிச்சிட்டு தாங்க கடைசியா திருச்சியில இருக்க அந்த மந்திரவாதியை தேடி போயிருக்காங்க. இவங்களும் 7வது நாள் வந்துருதுங்க. விடிஞ்சா 8வது நாள். 7வது நாள் இந்த பொண்ணை கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க அப்பா பாக்கெட்ல மறுபடியும் சிகரெட் எடுத்து புகைப்பிடிச்சிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. இவங்க அண்ணன் 3 பேரும் அவங்க அப்பா எல்லாருமே ஒரு 10-11 மணிக்கா போய் படுத்துறாங்க. இவங்க தாயும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய மக கூட போய் படுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள கதவை போய் தட்டுறா. கதவு திறக்கவே இல்லை. கதவு உள்பக்கமா தாப்பால் போட்டிருக்குங்க. திடீர்னு கரண்டும் கட் ஆகுதுங்க. இவங்களும் எவ்வளவு கதவை தட்டி பாக்குறாங்க. தன்னுடைய மகள் வந்து கதவை திறக்கல. இவர்கள் அனைவரும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்க்கும்போது மகா அந்த இடத்துல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறா. தன்னுடைய காதலன் எப்படி தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள அந்த ரூம்ல அவளும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றா. இவர்கள் எவ்வளவோ பணம் இருந்தும் இவர்களால தன்னுடைய பெண்ணை காப்பாற்ற முடியல. இவங்களும் அந்த பெண்ணுக்கு ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 30 நாள் கழிச்சு மறுபடியும் அதே ஜோதிடரை போய் பாக்குறாங்க. ஜோதிடர்கிட்ட இவங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. தன்னுடைய பொண் 7வது நாள் இரவே இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, உங்க பொண்ணோட ஜாதகத்துல ஆயுசே கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பே காட்டல, அதை உங்கள்கிட்ட நான் முழுசா சொல்லக்கூடாது, அதான் 8 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ஜோதிடரும் இவங்கள்ட்ட சொன்ன உடனே மந்திரவாதியும் இதே தான் சொல்லி அனுப்புனாரு. ஒரு 9 நாள் கழிச்சு வாங்க, அதற்கு முன்னால போய் ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரு, அதற்கும் இதானே காரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஏதாவது ஒரு பூஜையில பார்த்துருப்பாரு, உங்க பொண்ணோட ஆயுள் முடிஞ்சிருக்க கூடும், அதைத்தான் அவர் சொல்லாம இப்படி என்கிட்ட அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். இவங்களும் மனக்குமுறலோட மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. ஒரு நல்ல பையன், தன்னுடைய சொந்தக்கார பையன், தன்னுடைய கிராமத்தை சேர்ந்த பையன், தன்னுடைய கிராமத்திலே தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா தன்னுடைய கண்ணு முன்னாலே வச்சு கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அதுவும் தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த பையன். இப்படி பல அமைப்புகள் ஒன்னா அவங்களுக்குள்ள இருந்தோம். அந்த இருவரோட காதலையும் இந்த குடும்பத்தார்கள் பிரிச்சு அந்த பெண்ணும் இந்த குடும்பத்தோட பேச்சை கேட்டு அவனை ஒதுக்கி அவனோட உயிர் போறதுக்கு இவங்க தான் காரணமா இருந்தாங்க அப்படிங்கிறத நானும் சொல்லுவேன். அப்படி உயிர் போனதால அவன் ஆசை காதலிய அவன் கூடவே மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த திருமணத்துக்கு மட்டும் அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க சம்மதிச்சிருந்தா அந்த தாய்க்கு தன் மகனும் இருந்திருப்பான், இந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகளும் உயிரோட இருந்திருப்பா, அந்த கிராமமே சந்தோஷமா இருந்திருக்குங்க. இதுல ஏழை பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி வேறுபாடு பார்த்ததால 2 உயிர் போயிருக்குங்க. இந்த சம்பவத்துல இந்த சிவசக்தியோட ஆன்மா பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க கீழே வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த முழு சம்பவத்தையும் சொன்ன அந்த பிரதிபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.